இன்னைக்கு ஆமாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமில்லாத பக்தி குற்றம் புரிவதற்கு துணை செய்யணும். அதான் ஒழுக்கத்தோடு கூடிய பக்தி வேணும். அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அடிப்படை ஒழுக்கம்தான். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் கூட இதை சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் கூட பிறக்கும் பொழுதே ஒரு நாத்திகனாகவோ பிறக்கவில்லை. கடல் மறுப்பு கொள்கையும் பிறக்கவில்லை. உண்மையில் சொல்லப்போனால் அவர் ஒரு பெரிய பெருமாள் பக்தர். ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி கொண்டிருந்தவர் தான். அவருடைய கால சூழ்நிலைகளும் அவர் சுற்றி நடக்கின்ற சமுதாய கோட்பாடு கொடுமைகளும் அவர் பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது தான் நன்றாக தெரிந்து பாருங்கள். அப்படி ஒரு நபரை இந்த பிரபஞ்சத்திற்கு தேவை என்பதை இந்த பிரபஞ்ச ஆற்றல் உணர்ந்ததால் தான் அப்படி ஒரு நபரை இங்கு செயல்படுத்த வச்சது. அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு என்ன தேவை என்பது இயற்கை தீர்மானிக்கிறது. மனிதன் சூழ்ச்சியால் புத்திசாலித்தனத்தான் உலக மக்களையோ தன் இனம் சார்ந்த தன் சமமான மக்களையோ முட்டாளாக்கப்படும் பொழுது இயற்கை விழிப்பு கொண்டு அது எல்லை கடந்து செல்லும் பொழுது அதுக்கு ஒரு தீர்வாக ஒரு செயல் தத்துவத்தை கொண்டு வருகிறது. அது யார் மூலம் கொண்டு வர முடியும்? வாழும் ஒரு மனிதனால் தான் கொண்டு வர முடியும். அதுதான் தந்தை பெரியாருடைய வாழ்க்கை நடந்தது. இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. இல்லைன்னா அவரை சொல்லணும் அவசியம் இல்லை, இவ்வளோ போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பின் ஒரு சத்தியம் அவர் வழி நடத்தியது. அதுதான் உண்மை. ஆகையால் இன்றைய அவர் பிறந்த தினத்தை கடவுள் மறுப்பாளர்களோ இல்லை நாத்திகர்கள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, உண்மையாகவே இறைவனை நேசிக்கிறவர்கள் அனைவரும் தந்தை பெரியாரை கொண்டாடித்தான் வேண்டும். என்றால் அவரால் தான், அவர் மட்டுமல்ல, அவர் போன்றவர்களால் தான் இன்றைய இந்து மதம் என்பது செதுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் நம்மால் கனவில் பார்க்க முடியாத கொடுமைகளை நாம் அனுபவித்தோம் என்பதுதான் உண்மை. தற்போது நாம் சுதந்திரமாக இருப்பதாகவும் இன்னும் சில கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறதும் உண்மை. அது ஏற்கனவே சொன்னது போல் கிராமப்புற பகுதியில் போய் சென்று பார்த்தீர்கள் என்றால் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள்.